வணக்கம் மக்களே, பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ் கண்டஸ்டண்ட்டுக்கெலாம் அவார்டு கொடுத்தாங்க கொஞ்சம் பேருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம ஜாக்லினுக்கு வந்து சூப்பர் ஸ்ட்ராங் அவார்டு. ஸோ உண்மையிலே அவங்க சூப்பர் ஸ்ட்ராங் தான். ஸோ அதான் விஜய் சேதுபதி சாரே சொன்னார். ஸோ அவங்க அவார்டு வாங்கிட்டு நம்ம ஜாக்லின் என்ன பேசுனாங்க அப்படின்னா, சார் சூப்பருங்கிறதே பெரிய வார்த்தை, அதுவும் சூப்பர் ஸ்ட்ராங்குன்னா ரொம்ப 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 அது பெரிய விஷயந்தான். ஸோ எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு வந்து ஜாக்லின் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சத்யா அண்டு ஜெஃப்ரி 2 பேருமே சிரிச்சிருப்பாங்கள்ல அந்த ஜாக்லின் எவிக்ட் ஆனப்போ. ஸோ அதை வந்து ஜாக்லின் சொல்லுவாங்க, இப்போ தான் நிறைய பேரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு சத்யா சொல்லுவார், ஜாக் நீ எவிக்ட் ஆனதுக்காக நான் சிரிக்கலை, ஸோ அந்த டயத்தில் சில பேரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் சிரித்தோம் அப்படின்னு வந்து எனக்கு என்ன ஜாக் அப்படின்னு. ஸோ பரவாயில்ல அப்படின்னு ஜாக் சொன்னாங்க. உள்ள ஆடியன்ஸ் எல்லாமே கத்துறாங்க, ஆமாம் அதான் உண்மை அப்படின்னு. ஸோ நம்ம விஜய் சேதுபதி கூட அப்படி தான் சொன்னார், சத்யா சொல்கிறதா உண்மை ஜாக்லின் அப்படின்னு. இருந்தாலும் மறந்துடாதீங்க, ஸோ நீங்கள் சூப்பர் ஸ்ட்ராங்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த அவார்டை வந்து நம்ம ஜாக்லினுக்கு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ராணவுக்கு வந்து அட்டென்ஷன் சீக்கர் அவார்டு கொடுத்தாரு. ஸோ அப்போது நம்ம ராணவ் சொல்லுவார், சார் நான் வந்து ஷோவுக்கு வந்ததே அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்கு தானே சார், அதனால தான் சார் நான் உண்மையை சொன்னேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராணவ், நான் வந்து நம்ம 2 பேரும் நம்மளுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள தானே கேள்வி பண்ண முடியும், அவங்களோட தானே ஜாலியாக இருக்க முடியும், அதை புரிய வைக்கிறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது, உங்களுக்கு இவ்வளோ நேரம் எனக்கு இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாண்டிங். ஸோ பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு. சியோ.